ரீல்ஸுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சம்பவத்தை பற்றி நான் வந்து சொல்கிறேன். நான் எவ்வளோ அழகாக தலைலாம் சீவி அழகாக பூவெல்லாம் வச்சுட்டு சூப்பராக பக்காவாக நான் கண்ணுக்கு மையெல்லாம் மீன் மாதிரி வச்சு எல்லாம் ரெடியாகி லைட்டெல்லாம் ஆன் பண்ணி ஸ்டாண்டில் ஃபோனை வச்சு வீடியோவும் ஆன் பண்ணிட்டேன். என் ஹஸ் இப்படி இப்படி கதவை தட்டினாங்க. கதவை தட்டினாங்க. யாரு அப்படின்னு. லெமன் டீ வேணுமா அப்படின்னாங்க. இருந்தால் கொடுங்க அப்படின்னு. இரு எடுத்துகிட்டு வரேன்னாங்க. ஓகே அப்படின்னேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், ஓகே நமக்கு இந்த ரீல்ஸுக்கு வந்து ஃபேன் காற்று தேவைப்பட்டுச்சு. சரி இப்போ சாரீ பறக்கிறதுக்கு வேணுமேன்ட்டு போயிட்டு என்ன பண்ணேன், டேபிள் ஃபேனை போயிட்டு தேடி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எடுத்துகிட்டு அது யூஸ் பண்ணலை கொஞ்ச நாளாகவே. அது மேலே தூக்கி வச்சுருந்தாங்க போல இருக்குது. சேரை போட்டு மேலே ஏறி எடுத்து அதுக்கு ஒயர் வேறு ஃப்ளக்கு இல்லை. அதுக்கு போய் இப்போ அந்த ஒயர் ரோல் ஒயர் இருக்குல்ல அதை எடுத்துகிட்டு வந்து சொருகி இப்படி இப்படி போகிறதுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதை இப்படி வாங்கி இப்படி கையில் தான் பிடிச்சேன். கையில் தான் பிடிச்சேன். சூப்பராக இருக்கே, இதில் தான் ரீல்ஸ் போட போறியா? ஆமாம் அப்படின்னு. நல்லா இருக்குடி இது திலுங்கு அப்படின்னாங்க. தலையில் பூ வேற கமக்குதே. அந்த ரீல்ஸை பாருங்களேன், எப்படி அலங்கோலமாக நான் ரீல்ஸ் எடுக்கிற மூடே எனக்கு போயிடுச்சு. கடைசியாக அந்த இடைப்பட்ட நடு கேப்புகளுடைய சுவாரஸ்யங்களை